ஐயமரே ஆத்தமரே உனக்கு உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமரே ஆத்தமரே உனக்கு உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு. அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவர் வந்தா குத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயாமாரே எல்லாருக்கும் ரொம்ப சிரமம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் எனக்கும். அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் எனக்கு. ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் எனக்கும் எனக்கும். என்ன வாரதுன்னு யாருக்கும் புரியப்படாதா? அப்படி புரிஞ்சுட்டா அடுத்த வருஷம் நாடகத்துக்கு மைத்துல விடுவாங்களோ? கண்டுக்கிறே விடாது. அருமை அருமை அருமை. இந்த பொம்பளை ஆளெல்லாம் போன வருஷத்துல இருந்து இங்கேதான் உட்காந்துருக்கீங்களா? வருஷம் சேலையை மாத்திருவிய பூரா ஒரே டீம். என் தம்பி எல்லாம் தாண்டி நாடு பள்ளிக்கூடத்தில் பரீட்சை ஒழுங்கா எழுத மாட்டேன். இங்கே ஓயா நாட வேணாம்ட்டாளா? மதிப்புக்குரிய என் அன்பு பாச உறவுகள், காவல்துறை எனக்கு அதிக நண்பர்கள், பேரையூர் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறார்கள். மருதங்க நல்லூர் அன்பு வார்ந்த கிராமத்தார்கள் வாருங்கள். தாய்மணி கொடி சொல்லுது ஜெயம், தாயகம் போட்ட தண்டலம் போட்டு சொல்லுது ஜெயம். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகன் கொண்ட கண்ணிய பூமி இது. நிறுத்துங்கடா ஏலப்பைய வாங்கிக்கலாம். ஐயா இவங்க மேல ஒரு கணேஷ் போல கேஸ் போடுங்க. நான் ஒண்ணுமே செய்யல. அதிகாரி எவ்வளவு பெரிய அதிகாரி? மதிப்புக்குரிய பேரையூர் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு மருதங்க நல்லூர் பெயிண்டர் சங்கம் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். ஐயா நம்ம நண்பே நண்பா நல்லா இருக்கீங்களா? மீசி இன்னும் கொஞ்சம் கிறுக்குன்னு ஏத்துங்க. குட்பால பிளேயர்ப்பா, அவரே யோசிச்சு போவார். நன்றி நன்றி. மைசெட்லாம் போட்டாச்சுல. சரி, காளீஸ்வரி ஆடியோஸ் கருங்குளம் சூப்பர் சூப்பர். ஏன்னா மண்டல் மாணிக்கத்துலேருந்து எங்கள் அண்ணன் முருகனே வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய மைசெட்டாக இருந்தாலும் பேர் வாங்கிக்கிறோம். சூப்பர் சூப்பர், கைதட்டலாம். எங்கள் அண்ணன் முருகன் நான் மறக்கவே மாட்டேன். வருஷம் உன்னை மேடைக்கு சொல்கிறேன், ஒரு 100 ரூபா தர மாட்டேன். அப்புறம் எக்கோ இங்க ஒரு சாங் பாடிக்கிறேன். 1/4 கிலோ போதும், காசு இல்லை. ஹலோ ஹலோ ஹலோ. கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு மருதங்க நல்லூர்ல கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா நானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில இந்த ஆள இருந்த கூட்டத்தில் மலைக்கு மகாலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் ஒரு தடவை தான் சொக்கலிங்க செகலை கட்டி அரைஞ்சு விடுவேன். நீ பெட்டிக்கார மாதிரியாட உட்காந்துருக்கேன். வீரச்சோளம் பஸ் ஸ்டாண்டில் பிளாச்சோல வைக்கிற மாதிரி அங்கே வாரு கழுத்திருப்பேன் கோழி மண்டை மாதிரி. இந்த நாடகம் புடுங்கினா என்னத்த சொல்ல எதில் விட்டு வாயில நான் ஏன்டா பாட விடுங்கடா. வரி மறந்து வச்சே. நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு 3 ஏக்கர் நாத்தா அங்க ஊரா நட்டு எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு நாத்த காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு. ஐயா இவன் மேல ஒரு பாலிய வன்கொடுமை போடுங்க. கிளவிய போட்டு ரேப்படுறேன். இல்லண்ணே, அப்பெல்லாம் எங்க அப்பாயை கட்டி பிடிச்சிதான் நாத்து நடுவோம்.
நீ என்னடா அப்படி சாரை அடிச்ச மாதிரி வேகுது? இந்த லைட்டுன்னு அப்படியா? அந்த வேலிக்கரில் உட்காரியா? உட்காந்துக்கிறேன். போ. வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்டும் பையன் வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு கிடந்த கரெக்டு போய இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே. இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டான்னு. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை. 5-6 ஏண்டா பாட்டெல்லாம் பொறியா பைக்கிற? 5-6 ரூபாய்க்கு மணிமாலை. ஆளுமா டோலுமா இஸ்கால கட்டி மாலுமோ கொனட்டி அல்றானடா. பாட்டு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு சிங்கிச்சுக்கா சிங்கிச்சுக்கா சிங்கிச்சு. ஏத்தாய் பிள்ளை தீட்டு போறல விளக்க மாத்த எடுத்து வந்து அவனை அடிவேன். உனக்கு 300 ரூபா தாவே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. போடு குடும்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அது வந்து கூடிருச்சான் அண்ணானே. அது வந்து கூடிருச்சான் அண்ணானே. இந்த ஆடந்த கூட்டத்தில நனநானே. இந்த ஆடந்த கூட்டத்தில நனநானே. ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. நத்திந்துண்டு பாடி மகிழ்ந்து மச்சான் பந்தவதம் தேடிடுவோம். ஆடு வைங்கணும் மச்சான் பச்சை மச்சான் தேடிடுவோம். பெட்டி ஆடுது. பாடி மகிழ்ந்து மச்சான் பந்தவதம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. ஓடி ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. இந்த உடந்த கூட்டத்தில எழுத மாமா. மருதங்க நல்லூர் உடந்த கூட்டத்தில எழுத மாமா. ஓடு ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. ஒரு திரண்டிருச்சு உள்ள மருதங்க நல்லூர் கிராமம் ஒற்றுமையாயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு. ஏ ஏ ஏ ஏ. ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு ஆமாமா. நாடு திரண்டிருச்சு ஏன் மாமா. நம்ம கதம்ப காமிக்ஸ் எனும் நாடகத்தை பார்க்கத்தன எழலாமாவோ. ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. சரட்டு வண்டி ஊட்டி உள்ள கிளவ வளர்த்த காரிபாடு 2 போட்டி. கரட்டு வண்டி ஓட்டு. ஏ ஏ ஏ ஏ. சரட்டு வண்டி ஊட்டி கிளவ வளர்த்த காரி மாட 2 போட்டி. காரி காலவாயுதோ சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா. ஓடு சாயங்காலம் போல உந்திய ஏன் மாமா. சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா. சாயங்காலம் போல உந்திய ஏன் மாமா. மருதங்க நல்லூர் கண்ணன் ஆலயத்துக்கு எழுதலாமா. நம்ம கண்ணன் ஆலயத்துக்கு எழுதலாம் ஆமா. நீங்க என்னப்பா அப்பப்பா வர்றீங்க? அவங்க துண்டுல கேட்டாங்களா? பாட்டு முடிஞ்சோன்னு வாங்க. பொசு பொசுன்னு வந்தா நான் பயப்படுவேன். இருள் அடிச்சு இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற பிறகு திணி பையன் மகன் போட்டிருக்கடா. அதில் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பெயிண்டர்கள் சங்கம் சார்பாக பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். தனியா சரி இங்கே வப்புலாம் அடிக்கும். அங்கே சொல்றா. இங்கே மிருதங்கம் வாசிக்கும் தெரிக்கும் கழுத்தறி எனது அருமை என்ன செல்வம் அண்ணன் அவர்களுக்கு பெயிண்டர்கள் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. ஐயா, இங்கே ஆல்ரவுண்டர் வாசிக்கும் எனது அருமை மச்சான் சூர்யா அவர்களுக்கு பெயிண்டர் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. பெயிண்டர் சார்பாக பெயிண்டர் சங்கம் பெயிண்டர் சங்கம் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. இங்கே தாளம் வாசிக்கும் நீலகண்டன் என் மாமாவிற்கு பெயிண்டர் சங்கம் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. வாழத்தாரெல்லாம் அழிகிறான். அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கம் சார்பாக பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன் எம்கேஆர்
இருக்கு, பொன்னாடை போத்தி கருவுக்கு இப்படி. மைக்கு இங்க இருக்கு, இங்க என்ன வாய வச்ச? நீ ஓட்டுனாலும் புழு புழுன்னு இருக்க வண்டி. போடு. என்ன கிளச்சை விட்டுக்கிட்டு ஆக்சிலேட்டரையும் வச்சுக்க தெரியும். போ போய் 12 நம்பர் ரூம்ல படு. நரஸ் ஒரு எதிர எடுத்து விடு. மைக்கு இங்க இருக்கு. அப்பனா நடிக்கிறா. என் அண்ணன்னு நீ என்னை சொல்லாத. உன் தம்பி நான் என்னை அசிங்கப்படுத்துறேன். நீ போய் வார்ம் அப் பண்ணிட்டு மறுபடியும் வா. வீட்டில் நீ கட்டி குடிச்ச ஓட்ட விழுந்த துண்டு இருக்கு, எடுத்துட்டு வா. என்ன நாடகத்தை நடத்தக்கூடிய பெயிண்டர் சார்பாக இங்கே பப்புனாக அடிக்கும் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனருமான எனது அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெயிண்டர் சார்பாக அப்படி தள்ளி வருது. மூடு. இங்கே யூடியூப் எல்லாத்துக்கும் போட்டிருக்கனே. ஏன்னா இந்த பெயிண்டர் சங்கம் இந்த மருதங்க நல்லூர் நடத்தும் நாடகத்தை எங்கெங்கே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் கைபேசிக்கும் கொண்டு போகக்கூடிய 3 இதயங்கள். அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் என் அன்பு தம்பி தங்கப்பாண்டி மற்றும் இழுப்பைகுளம் ஆரோ யூடியூப் சேனல். இந்த பேரை என்னடா ஆரோ, யாரோ எடுக்கிறாங்க, ஆரோன்னு வச்சுருவேன். வா வா வா, கட்டி குளிக்க துண்டுல நேரத்தை அழுதேன். வாடா முண்டம்மா குளிக்கிறான்டா கம்மாயில. அப்படியாண்ணே? ஒருத்தர் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காண்டா. ஆத்தி கண்ணெல்லாம் போஞ்சிருக்குமே. தம்பி முருகன் வாப்பா. முருகனுக்கு பதிலா ஆமா காக்கூர் மணி வாடா, என் தம்பியை வாங்கடா. காக்கூர் மணி முருகனுடைய உதவியாளர். வா வா. அடே இதை போட்டோ எடுங்கடா. இங்க வார்த்தா ஈஹி நான் உன்னைய மாதிரி மண்டை தானே. எடுத்துட்டீங்களா? அப்ப போக வேண்டியதானடா. ஆரோ யூடியூப் சேனல் என் அன்பு தம்பி சார்பாக இந்த புண்ணிய பூமியாம் மருதங்கநல்லூர் மேடையிலே இந்த நினைவு பரிசையை வழங்கிய ஆரோ யூடியூப் சேனல் அன்பு சகோதரன் அவர்களுக்கும் இந்த குட்டி பாப்பாவுக்கும் என்ற செம்பரி ஆட்டு வட்டியாடா 25 ரூபா கொடுத்துருப்ப ஜல்லுன்னு கடைக்கு. பாதி காசை நீ ஆட்டையை போட்ட. எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. இங்கேயே மாற்றி வை, உள்ள கொண்டு வை. பொன்னடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். தொடர்ந்து வருடந்தோறும் இந்த மேடைக்கு வந்தாலும் பலகையை மாறினாலும் கொட்டகையை தட்டி மாறினாலும் மருதங்கநல்லூர் உள்ள என் அன்பு உறவுகள் பாசம் மட்டும் மாறவில்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பெயிண்டர்கள் சங்கம் உண்மையிலேயே நம்ம எத்தனை கோடி செலவு பண்ணி வீடு கட்டினாலும் அந்த பெயிண்டிங் பண்ணாதான் அந்த வீடே அழகாக இருக்கும். அப்படி சொலிக்க வைக்கக்கூடிய பெரிய சிற்ப கலைஞருக்கு அடுத்து பெரிய கலை என்றால் பெயிண்டர் கலை. வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளை. ஏன்னா நான் மதுரை டவுனுக்குள்ளாம் பார்த்துருக்கேன். 15 அடுக்கு மாடியில் ஒரே ஒரு கொச்சக்கயிறை கட்டிக்கிட்டு வாளியை போட்டுக்கிட்டு உயிரை பணைய வைத்து இந்த பெயிண்டர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. காரணம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உலகத்தில் உழைக்கும் தொழில் அத்தனையுமே புனிதமானவை. என் அன்பு சம்சாரி இந்த எல்லாருமே இந்த வட்டம் அன்பாலயத்துக்கு பெயிண்ட் அடிக்க கூட்டு போயிடுவேன். நீங்கள் வாட்டுக்கு பழைய பிரசவ வச்சு அடிக்கக்கூடாது, புதுசு ஒரே செவத்திலே தடவு. பல்லு வளர்க்குற பிரச்சனை இல்லை ப்ரோ. நன்றி. வெகு தொலைவில் இருந்து காக்கூர், ஆப்பனூர், இன்னும் நிறைய சொல்ல முடியாத ஊர்களில் இருந்து எங்களை பார்க்க வருகை தந்த ஆப்பனூர் என் அன்பு தம்பி இந்த உட்காந்துருக்கேன் தம்பி ராஜசேகர். உண்மையிலேயே சின்ன குழந்தைகளுக்கு பூரா ஆப்பனூரில் விநாயகர் மந்திரம் நல்ல ஒரு பழக்கங்களை செய்து கொண்டிருக்கிறான். வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. கைதட்டலாம். அவன் தான் ஒரு, ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சில பேர் கெட்ட விஷயம் சொல்லிக் கொடுப்பேன், விநாயகர் மந்திரம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் பாரு. அவன் ஒரு நல்ல மனிதன். என் அன்பு தம்பிகளை எங்கே வேணாலும் வருகை தந்திருக்கிறாரு. காக்கூர் என் அன்பு தம்பி 2 பேர் மணி, அவங்களுக்கு நன்றி. நன்றி மணி. ஆப்பனூர் அன்பு தம்பி பெரிய ஒரு பக்திமான், ஆன்மீக சிந்தனையாளர், மிருதங்க சக்கரவர்த்தி. குழந்தைகளுக்கெல்லாம் ஆண்மொழியை சொற்பொழிவு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனை இந்த மருதங்கநல்லூர் வரவேற்பதை நான் பெருமை அடைகிறேன். அன்பு தம்பி இங்கே வாடா, அரைஞ்சூரின் செயல் தெரியும். இங்கே வாடா.
பூரா என் தம்பியே தான். அவங்க இல்லையில நான் இல்லை. என் தம்பி ஆப்பனூர் ராஜசேகர். எத்தனையோ நல்ல மனிதர்கள் இங்கே ஊரில் இருக்கிறார்கள், எல்லா ஊரில் இருக்காங்க. நான் கண்ட லட்சத்தில் நல்லவர்களில் இவன் ஒருவன். வாழ்த்து வாழ்த்து. நன்றி. புள்ளுவாய்க்குளம் முன்னாள் கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் மருதங்கநல்லூர் பெயிண்டர் சங்கம் சார்பாக. ஐயா 2 வார்த்தை பேசிட்டு போங்கய்யா. வாங்க, அப்பதான் அடுத்த வட்டம் ஓட்டு போடுவாங்க. வாங்க போ. நீ என்ன சாமி சாமின்னு வர்ற? ஏய், அதே துண்டு நம்ம துண்டு ஆட்டியா போட்டாடா. இல்ல துண்டு இல்லண்ணே, இருக்கா? எல்லாம் ஒரே மாதிரி எடுத்துருக்க. நீ என்ன சொல்ல வானே? அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கம் சார்பாக உலகத்தில் உள்ள அத்தனை வாகன ஓட்டிகள் சார்பாக இந்த பொன்னாடை போத்தி கவனிக்கிறார்கள் முன்னாள் கவுன்சிலர் ஐயா. பேருங்கய்யா? காசிலிங்க ஐயா. உரையாட்டுங்க பார்ப்போம். இந்த மருதநல்லூர் கிராமத்தில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகின்ற எனக்கு மரியாதை செய்த யாதவ இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் மகளிர் அணி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஏன்னா இது நான் கண்ட உண்மை. எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துறையில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும் மேடை பேச்சு அனுபவம் அருமையாக பேசினாங்க அந்த ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. அப்படி பேசணும். சில பேர் பார்த்தா ஊர்களில் ஒத்தம் கும்மாண்டு தெரியுவேன், எவனையும் வெட்டுவோம்டா, யாராக இருந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த வாடாண்டுவேன். மைக்கில் பேச சொல்லு, இப்படியே நடுங்கி இங்கே நின்றுக்கிறேன். அது இந்த கிராமத்தில் எனக்கு முன்னால கழுத்தறுத்த கலை ஆடு மாதிரியே பேச முடியாது. காரணம் தங்கப்பாண்டி சிரிக்கிறியா? தங்கப்பாண்டி உண்மையிலேயே யூடியூப் மட்டும் என் தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி எடுக்கல. கிரைம் போலீஸ் சிஐடி என்னப்பா அதானப்பா? ஓம் காடாடா 300 சம்பளம். ஐயா காவல்துறை ஐயா கோச்சுக்கிறாதிய. காவல்துறை அதிகாரி கூட அவ்வளோ சேட்டை பண்ண மாட்டிய. இந்த ஓம் கார்டு இன் பண்ணிக்கிட்டு எல்லா வண்டியும் காலுக்கிட்ட மறைக்கிறேன். நிறுத்து. வாழ்த்துக்கள் ஐயா. அவனை ஒரு லத்தி சார்ஜ் போடுங்க. என்னையே அண்ணன் நோத்தவங்க பண்ண வைறேன். நன்றி. ஏன்னா காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இங்கே வந்திருக்காங்க. நான் மேடைக்கு காவல்துறை அதிகாரி ஐயாவோட செய்யக்கூடிய விழிப்புணர்வை செய்து கொண்டிருக்கிறேன். என்னன்னா தலைக்கவசம் உயிர் கவசம். தம்பி சூத்து ஊற்றி அரைஞ்சு வரேன் உட்காரு. அதெல்லாம் உங்கள் ஆத்தா பண்ண வச்சுக்கிறோம். என்னை பார்த்தா பால்வாடி மாதிரி தெரியுதோ? இந்தா இப்படி எட்டி பார்க்குறேன். என்ன சொல்கிறான் அவன், என்ன சொல்கிறான்? அதோட நேரம் லேசாக நீர் கசிவு ஏற்பட்டிருக்குமே, மூத்திரம் தெரிச்சு போ. ஏன்னா தலைக்கவசம் உயிர் கவசம். இன்னைக்கு புருஷங்கள்லாம் ஆத்தா நீங்கள் சிச்சுக்கங்க வெக்கம் இல்லாமல். வீட்டுக்காரர் ஊரம் ஹெல்மெட் இல்லாமல் போலீஸ்கார கிட்ட 1000 ரூபா கட்டுறதுக்கு காரணம் நீ தான். நீ ஹெல்மெட் எடுத்து கோழி முட்டையை அடை வச்சுக்கிற. அவர் அப்புறம் முட்டை கூட மண்டையில் எவன்டா பூன்னு ஊதுறவேன்? ஊதக்கூடாதுடா, நாடகத்தை கருத்து போறாதீடா. உண்மையிலே இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் எத்தனை கெட்ட வழக்கம் செய்து குடும்பத்தை விட்டு சுற்றி தெரிந்தாலும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் வரவு செலவு அத்தனையும் பார்த்து நம்மளை கடைசி வரை பாதுகாப்பது தாய்க்கப்புறம் இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் தான். உங்களை பற்றி சொல்கிறேன்னா வீட்டில் இருக்க உப்பு மிளகாலாம் அழுட்டு வாங்க. அன்பாலயத்துக்கு வேணும்டா பரதேசி பயமானே என்னை போட்டு பாடா படுத்துறாங்க. இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? கதம்பா அப்படின்னா உள்ள ஒரு 450 முழம் கட்டிக்கிட்டு இருப்பேன் மருதமணி. ஆளுக்கு 10 முழமா வாங்கி கண்ணன் ஆலயத்தில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடும். அப்படி கிடையாது, நகைச்சுவை பண்ணுவோம், ஜோக்கு தான். புள்ளாச்சு இந்தா வெள்ளைப்பூடு இவன் தக்காளி. ஏன்னா நகைச்சுவை நாடகம் என்பால் சிரிக்க வைப்பது. உங்களை சிரிக்க வைக்கணும். அதுக்காக சிரிப்பு வல்லாத ஆளுகளுக்கு நான் கம்புக்கூட்டில் போய் கிச்சு கட்ட முடியாது. நீயா சிரிச்சுக்கிட்டு நீயா போய் கட்டில் படுத்து ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிடுவோம். அப்புறம் நான் சப்செட்டுக்கு வர்றேன். வந்துட்டாங்கடா. வண்டாப்புல மாமதுரை அன்னக்கோடி பாமதினி அண்ணே ரெடி மதுரை மெச்சம் வண்ணக்கோடி பாமதினி நல்லா குத்து அடி. பட்டாசு வாராசு மாமதுரை அன்னக்கோடி பாமதினி அண்ணே ரெடி. அங்கிருந்து வந்திருக்கேன். அவன் என்னைய சொல்றேன்,
சின்ன பிள்ளை வெல்லாமல் வீடு வயசு சேராது. உனக்கு 70 வயசு இருக்குமாடா, செவரொட்டி அந்து போகும். அதெல்லாம் என் தம்பி தங்க பண்ணிட்ட வச்சுக்க. ஏன்னா உரிமையோட யார்கிட்ட நான் பேசுவேன் என்றால் என் அன்பு உறவுகள்கிட்ட தான் பேச முடியும். ஏன் உங்கள்கிட்ட தான் பேச முடியும். நான் ஒன்றும் ஆந்திரா குஜராத் கிடையாது. தமிழ்நாட்டில் நான் ஒரு தமிழன். நான் அதிகமாக நேசிப்பது என் அன்பு தமிழர்களை தான். ஏன்னா தமிழை மாதிரி ஒரு ஆள் யாருமே இல்லை. ஏன்னா அவன் மாதிரி ஒன்று கிடைக்கும் போது ஏபிசிடி எழுத முடியாது, அவன் மாதிரி எச்சி துப்ப முடியாது. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், அவன் பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டு தூண்டுவேன், அவன் குடலோட விழுந்து சேரோட. ஜோக்கு தான். கும்பாசியம் கோயிலில் கும்பாசி வைக்கிறீல்ல, இப்போ கண்ணன் கோயிலில் கும்பாசி நடந்துலத்தா, ஐயர் ஓதுனாகல்ல, அதை பூரா நீ கேட்டிருப்பில்ல. ஒரு 2 ஒம்பளை வந்து மைக்கில் பாடிக்காமி தெரியாது. ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஐயர் ஓதும் போது ஓம் விக்னேஸ்வர நமகந்தா எல்லாரும் சொல்லுங்க. விக்னேஸ்வரர் சொல்றாரு டியாய் பொம்பளைய, விக்னேஸ்வரனா அழகு மையனை விக்னேஸ்வரனை கூப்பிடுறாரு. அடுத்து 100ல் போயிடும். ஓம் குரவந்திரபத்ராஸ்வரன் சர்வசத்திரபத்ராஸ்வரன் ஓம் கிருபிசாத்திரம் நேம்தா ஓம் கிருபிராஜ்யம் ஞான நெய் எடுத்துட்டு வாங்கோ. பொம்பளை உர எப்படி ஓதுறாக வாரு, ஒண்ணுமே புரியாது. இந்த உலகத்துல புரியாத வரைக்கும் யாரையுமே ஏமாத்தி விடலாம். உண்மைதான். தக்காளி கிலோ எவ்வளோத்தா? 60 ரூபா. ஒரு முடிவுக்கு வாங்க, அங்கிட்டு போய் இருட்டில் போய் பேசிட்டு வரியா எல்லாரும்? 60 ரூபா. ஏன் இந்த 60 ரூபா கொடுத்து நீ வாங்க வேண்டும்? விவசாயிகள் நல்லா இருக்க வேண்டும். 300 ரூபா கிலோ வரைக்கும் வந்துச்சு தக்காளி. அன்னைக்கு எந்த பொம்பளையும் தக்காளி போட்டு குழம்பு வைக்கல, பூரா புளிதான். புளியை கரைச்சு புருஷன் பூரா வெட்டுக்கருன்னு உதஞ்சு மொழிலாம் கடுத்து வெளியே இருக்க முடியாம இப்படி திருறேன் அவன். பட்டை மிளகாய போட்டு சூத்து காந்தி. அப்போ 300 சொன்ன உடனே வண்டி வரும், தக்காளி வண்டி. பொம்பளை உரம் கேட்குங்க, கிலோ எவ்வளோ? 300. காலதான் அடங்கடி 300. இப்போ வந்து அழுகிறேன் வீட்டு வாசல்ல, 4 கிலோ 100 ரூபாக்கா. நோ தக்காளி, நோ தக்காளி தான் பேப்பயமேனே. விலைவாசி ஏற வேண்டும். உலகத்துல செருப்பு விளக்கமாறு கூட விளை வைக்கிறான். ஆனால் என் பாமர விவசாயி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைத்து கொடுக்கக்கூடிய இந்த உணவு வகைக்கெல்லாம் அவன் கொடுக்கிற விலையை வாங்கி உண்ணுங்கள் என் அன்பு உறவுகளே. விவசாயம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் வெவ்வேறு துறையில் இருக்கலாம். உங்கள் முன்னோர்கள் என் கண்ண நிறைய விவசாயத்தான் இருக்க வேண்டும். தங்கப்பாண்டி கை தட்டுங்கள், எந்திரிச்சு போங்கடா. ஆடியன்ஸ் ஸ்லோவாயிட்டா நீங்க கை தட்டுங்கடா, அதுக்கு தானே உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து கூட்டு வரேன். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களே, கைத்தட்டுங்கள். வெதர்ல எறும்பு அடிச்சு போச்சா? நல்லா தானே இருந்தா தான் கைதட்டு மக்களே என்று என்ன. ஏன்னா எந்த வகையிலையாவது உங்களை நான் சிரிக்க வைக்கணும். ஐயோ இது வந்து கரடி உள்ள கரடி வளர்க்குறேன், தாயத்து அப்புறம் மருதுபடி கூட்டு வருவேன். ஏன்டா எந்த பப்புனுக்காவது நிறமாச கருப்படி மாதிரி வயிறு இருக்குமாடா? அவன் ஒரு பப்புனு தான். அதானே எனக்கு ஒரு சந்தேகம்னே. வெதர்னு சொன்னல, வெதர்னா கொட்டையா? ஏன்னா பெட்டி அடே கார்த்திகராசா சிமுண்டு மூடா அந்துவும் உள்ள போயிரு. வர்றானே இளங்கொடி கட்டுற மாதிரி என்னை கெடுக்கிறதுக்குன்னே வர்றாங்கடா. ஏன்னா அன்பு தாய்மார்கள்லாம் இன்னைக்கு நாடகம் வந்து அத்தா 3 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே நீயே நெளிச்சுட்டு உட்காந்தேன்னா சேச்சி போய் வச்சு டோசர் பண்ண சொல்லிடுவேன். அவ்வளோதான் பக்கெட். காரணம் என்ன தெரியுமா? ஆத்தா இந்த உலகத்தில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ ஆரோக்கியமாக ஓடி ஆடி தெரிஞ்சாத்தான் இந்த உலகமும் உன் சொந்த வந்தான் உன் உறவுகளும் உன்னை பாதுகாக்கும். நீ படுத்துட்டேன்னா பெத்த புள்ள கூட கால்கிட்ட ஏற்றும். இதே அந்த உலகம். ஐயா சமீபத்தில் ஒரு ஊரில் நடந்திருக்கியா, இந்த போனா ஏற்றிட்டு வாங்கிவாரு அந்த வண்டி வாடகை 8000 கேட்டிருக்கேன். உடனே ஒரு டாட்டாஜியை கூப்பிட்ருக்காங்க, அவன் 4000 கேட்டிருக்கேன். சேஜிபியை கூப்பிட்ருக்காங்க பாடியை தூக்கிட்டு போக. இங்கே வாப்பா சேஜிபியை கூப்பிட்டு மணிக்கு எவ்வளோ வாங்குற? 1200. இந்த பணத்தை புதைச்சிட்டு வந்துருன்ட்டாங்க. சரன்னு போய் குழியை தோண்டி அவனா புதைச்சிட்டு வந்து ஊரில் சண்டை போட்டிருக்காங்க. அரை மணி நேரம் தான் ஓடி இருக்கு, உனக்கு 1200 தர மாட்டோம். பாரு உலகம் அப்படி ஆகி போச்சு. வரும் இனிமேல் உலகம் அப்படித்தான்டா. தாய் தகப்பன் செத்தா கூட
ஃபாரின்லேருந்து எங்கே உலகத்தில் இருக்க ஆளு கூட கூகுளில் காசை போட்டு விட்ருவேன். அவங்கள காலி பண்ணி எரிச்சிட்டு சாம்பல் எனக்கு கொரியர் அனுப்பிவிடு இந்த அட்ரஸுக்குன்றுவேன். என்ன சிரிக்கிற? உண்மை அதான். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க. வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறீங்க, தன் வயிறை பட்னி ஓட்டு. ஆனால் நீங்கள் சம்பாதி வச்ச சொத்துக்கள்லாம் அவங்க காப்பாற்ற நீ நம்புறீங்களா? கிடையாது. நம்ம இப்போ பேசுகிறோம்ல, கமுதியில் ஒரு காலத்தில் அவங்க வீடு தான்டா, அவங்க தான் கோடீஸ்வரன், எல்லாரும் அவங்க வீட்டில் 50 பேர் வேலைக்கு இருந்தாங்க, இப்போ மயங்கி 2 பேர் சேர்ந்து குடிச்சு அழிச்சு விட்டாங்கப்பா. வந்துருச்சா? உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கும் சம்பாரிச்சு நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்க. உன் குழந்தைகளுக்கு போதுமானது சம்பாரிச்சுட்டு அடுத்து நீ சாப்பிட்டு அதோட உன் பிறவியை முடிச்சுக்க. சரிதானே? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு பேரை சேர்த்துருப்போம். என்ன பேர்? ரிப்பேரா? பேரை சேர்க்கணும். இங்கே இருக்கிற என் அன்பு தம்பிகள்லாம், தம்பி மருதம் காலை மடக்கி உக்காடுற, கால் வலிக்குதா? உள்ளே போய் படுக்கிறியா? பூரா அந்த பொம்பளை பிள்ளைக்காக உட்காந்துருக்காங்க. பொம்பளை தான். ஏன்னா ஆம்பளை டீ கேட்டால் யாரும் கொடுக்கறது இல்லை. ஒரு பெரிய ஆள் வந்தார். நான் கேட்டேன், ஐயா தலை விண்ணுன்னு வலிக்குது, ஒரு டீ கிடைக்குமான்ட்டார். அவர் சொன்னார், இப்போ தானே வந்தேன், என்ன பிடுங்கண்ணா உனக்கு டீன்ட்டேன். சரிங்க ஆண்டி. டான்ஸ் கேட்குது அதே ஆள்கிட்ட. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டீ. உடனே அந்த ஆள், ஆர்லிஸ் போட்டு வரவா? என் பேத்தி பிறந்ததுக்கு வாங்கினது 3 வாட்டில் கிடக்கு, போட்டு வரவா? ஆர்லிஸ் வரிக்கு கிடக்கு ஒரு 1/2 கிலோ. உள்ள ஒரே ஒரு கடையை போட்டு உட்காந்துட்டேன். பொம்பளை இருந்தா தாண்டா. பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்கள் தான் யாரும் பசியோடு வந்தாலும் சாதி மதம் பார்க்காமல் உணவு கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா என் தாய்மார்கள் தான். நான் தாயை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா பிறந்த ஊரில் தான் அன்பாலயம் கட்டியிருக்கேன். அது காரணமே எங்கள் அம்மா தான். என்னப்பு யாரா அவங்க? நாடகம் பார்க்க வந்தாங்கல்ல, வேற எதுவும் கலப்பை வந்தாங்களா? எக்கோ வை. ஹலோ. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி, காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி, கட்டாளங்குளம் போய் வருவோம் ஆசை செல்லாயி, வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. ஓடு காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி, கட்டாளங்குளம் போய் வருவோம் ஆசை செல்லாயி, வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. கோகுல வம்சமடி கோணர்குல தங்கமடி, கோகுல வம்சமடி கோணர்குல தங்கமடி, சுந்தர மீரனடி ஆசை செல்லாயி, நாம அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி, கட்டாளங்குளம் போய் வருவோம் ஆசை செல்லாயி, வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. வெள்ளையன எதிர்த்தவரா வீரமுள்ள கோணாரா, வெள்ளையன எதிர்த்தவரா வீரமுள்ள கோணாரா, வெள்ளையன எதிர்த்தவரா வீரமான கோணாரா, எக்கூலமும் வணங்குருவ ஆசை செல்லாயி, அவர் கோணார்குல தங்கமடி நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி, கட்டாளங்கள் போய் வருவோம் ஆசை செல்லாயி, வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி, வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. 6 அடி உயரத்தில 60 புடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வராரு, வீரன் அழகு முத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு. 6 அடி உயரத்தில 60 புடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வராரு,
வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு. வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு. 6 அடி உயரத்தில 60 புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வராரு. வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு. திருநெல்வேலி சீமையில சீரிக்கிட்டு வராரு. சிவகங்கை சீமையில சீரிக்கிட்டு வராரு. திருநெல்வேலி சீமையில சீரிக்கிட்டு வராரு. வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு. 6 அடி உயரத்தில 60 புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வராரு. வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு. பாட்டை கடத்து விட்டேன் எடுவட்டோயே. எங்கே கொண்டு வர உன்னை பரிசமா போடுறாங்க. எஞ்சி புடுங்குது. எதனா ஏன்டா பெட்டியில் ஊற்றி விட்டா 1,20,000 பெட்டிடா. சோழி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவன் காராச்சை வைக்க கூட இவனுக்கு விட மாட்டேன். அவன் ஏற்கனவே சட்டி விடாம வரேன். பெயிண்டர்கள் சங்கம் சார்பாக மாவீரன் அழகுமுத்து கோனார் புகழை பாடியதற்காக ரூபாய் 2001 அம்பளிப்பு வழங்கிய அந்த நல்ல இதயங்களுக்கு நன்றி 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 நன்றி. என்னால் ஆயர்குளம் இருங்க. டேய் அந்த குறிய மாட்டேன் அரடா. அண்ணன் பேசுறத கவனிங்கடா, கவனிங்க. நான் நல்லதை தாண்டா உங்களை செய்ய சொல்லுவேன். நீங்கள் என் தம்பிகள் பூரா நல்லா இருந்தால் அந்த அண்ணனுக்கு அழகு. அதுக்குத்தான் இத்தனை தம்பிகள் எனக்காக காத்து கிடக்காங்க. அத்தனை தம்பிகளுக்கு வணக்கம். எல்லாருமே என் தம்பியை தான். சும்மா பேசி விட்டு இந்த ஆள் வந்து நாடகத்துக்காக கோமாளிக்கு பேச நினைக்காத. நான் என்ன பேசுகிறேன்னா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வழிகளே இந்த இளைஞரெல்லாம் வந்தா எந்த ஊர்லேயும் பசின்னு ஒரு குடும்பம் கஷ்டப்படாதடா. எல்லாம் நல்லா இருக்கான். அதுக்குத்தானே போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்குத்தானே ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஆயர்குளம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும்ல. கோனார் குளம். ஏன் ஆயர்குளம்? அத்தனை பேரையுமே அரவணைத்து வாழக்கூடிய ஒரே குளம் என்றால் அது ஆயர்குளம். உண்மைதான். சாதி மதம் அப்பாறுபட்டு ஒரு புனிதமான இடம். எல்லா சமுதாயத்திலையும் மனித கடவுள்கள்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே கடவுளே தலைவராக இருக்க ஒரே குளம் என்ற ஆயர்குளம். கண்ணன் வழங்க அட்ரா அட்ரா அடிச்சு விட்றா இருறா. இங்க வாரு எத்த தண்டி ஆளு எத்த தண்டி பிள்ளைய திட்டு வரையா பாரு. டேய் உன் தங்கச்சியா கடத்திட்டு வட்டி. இதுல சின்ன வயசுல நம்மளாம் ஏங்குவோம். நமக்கு பிஸ்கட்டு சோறுலாம் ஊட்டின நம்ம அம்மா ஒரு தம்பி பாப்பா பிறந்தவனே நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க. அப்போ நிறைய பேர் முகம் வீங்கிடும். தம்பியை நம்ம எதிரியாவே நினைச்சது உண்டு. ஆனால் அந்த தம்பி தான் அண்ணனை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டான். இங்க இருக்கிற தம்பி எல்லாம் என்னுடைய எம்கேஆர் தம்பிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார். மைசெட் ஸ்ரீ காளீஸ்வரி பூரா சாமானு சொந்த சாமான் தானே. ஏன்னா அதே உண்மை. நீ கடனை வாங்கியாவது சொந்த சாமான் வாங்கிடு. அடுத்தவன்ட்ட வாடகைக்கு எடுத்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு வந்து கொலையா கூறான்னு பாய்வேன். உண்மை அதே நடந்திருக்கடா. ஒரு ஊர்ல நாடகத்துல சடங்கு வீட்டுக்கு நான் பேசியிருக்கேன். உனக்கு என்னடா நாடகத்துக்கு கொலையா கூறான்ட்டேன். ஏன்னா மைசெட்டு போடுற ஆளுகள்லாம் பெரிய ஆளு அல்ல. அதை ஆப்ரேட் பண்றாரு பாரு. எங்க அண்ணன் மண்டல மாணிக்கத்திலிருந்து வரக்கூடிய முருகன் போன்று உள்ளவர்கள் தான் எந்த பெரிய செட்டையும் ஜெயிக்க வைப்பேன். ஆழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். 7 தடவை சொல்லிட்டு 50 ரூபா கூட நகட்டாடாவே இதே மாட்டேன்.
100 ரூபாயா? இன்னொரு சாங் பாடுவோம். ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகள்ல கழுத்து நிறைய மாலைகள்ல போட்டு கட்ட வாரம். அந்த கணேசன் தம்பிய பார்க்க போற மணிகண்டன் தான். எப்படி உட்கார்ந்திருக்கான் பாரு. ஓரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம். கார்த்திகை மாசத்தில வாரம் அந்த மணிகண்டனை நோக்கி தான போற. மியூசியம் முறுக்கிறேன் தாங்க பாட்டி. கார்த்திகை மாசத்துல வாரோம் அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க கார்த்திகை மாசத்தில வாரம் அந்த மணிகண்டனை நோக்கி தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயா போய் கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை 5 மலை. கொல்லி மலை உராளி மலை அருள் மலை 5 மலை. கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த மணிகண்டனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க இந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. அரோவரா வெற்றிவேலு முருகனுக்கு அரோவரா அரோவரா. இந்த அரோவரா போட மாலை ஒரு ஆளோட கூட வர்றவன் வேகமாக கத்துவேன். பசி தாங்க முடியாது. எப்படா அந்த சுண்டல் கொடுப்பாங்கன்னு அரோவரா அரோவரா அரோவரா. அடுத்த பாட்டு சாமி கருப்புசாமி பாட்டு தானே, அதை பாடுனா விரத விடுவாங்கன்ட்டு. ஆனால் குருசாமி முடிக்கவே மாட்டார். குருசாமி வந்து மணிக்கணக்காக பாடுவாங்க. இப்போ சாமி பாட்டுலாம் மெட்டு பயங்கரமாக போட்டாங்க. நான் ஒரு பாட்டு சேம்பிள் படிக்கவா? பாடுங்க. பழனிமலை முருகே எங்கே இருக்க சக் 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 பக்தர்கள்லாம் தேடி வர அங்கே இருக்க. சக் 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 பழனிமலை முருகா ஓஹோ பஞ்சாமர்தான் எனக்கு தான். ஓஹோ தப்பவெல்லாம் காலியாயிராம முருகா. அதுக்கு பழனிமலை முருகா எங்கே இருக்க. சக் 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 பக்தர்கள்லாம் தேடி வர அங்கே இருக்க. சக் 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 உனக்கு பலாசியம் வேணுமா ஓஹோ பன்னீர் வேணுமா ஓஹோ வட்டி வாங்கிட்டு மாலை ஓடுறேம்மா. முருகா வட்டிக்கு வாங்கிட்டு மாலை ஓடுறேன்றேன். பாட்டு எப்படி வந்துச்சு பார்த்தியா? அதனால புதுசு புதுசாக மெட்டு எழுதி அந்த கன்னிச்சாமி ஓடுற ஆள்லாம் அன்னைக்கு குறுக்கு கடுத்து போயிடும். வதக்கு வதக்குன்னு போட்டு விழுகணும், காலை அலசணும். ஆனால் அந்த நேரம்தான் புருஷங்களுக்கு பூரா பொண்டாட்டி மரியாதை கொடுக்கும். எப்படி அந்த மய விளக்க மாற்றி அடிப்பேன், இருக்கிறத தின்னுட்டு போ, எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறேன்லாம் சொல்லவே முடியாது. புருஷனை ஒரே வார்த்தை தான், சாமி வாங்க சாமி, இலையை அலசி விட்டேன், முட்டைக்கோசு பொரித்து விட்டேன், விரத விட வாருங்கள், இப்படி அமருங்கள் சாமி. உடனே புருஷன் முறை அன்னைக்கு இருக்கட்டும் சாமி. அவன் அப்பத்தே மனசு குளிரும். நேத்தெல்லாம் நோத்தாங்கம்மாண்டு வந்தாலே அவன் உடனே சாமி கொஞ்சம் தள்ளுங்க ஆச்சாரம். அவன் பொண்டாட்டிய தொட விட மாட்டேன், தள்ளிக்க சுத்தம் குளிச்சு கிழிச்சிட்டு. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை வங்குடுமை பண்றாங்களே விரதம் உண்டு. பொம்பளை ஊரம் கிளம்பிருச்சு, கூட்டம் போட்டு 100 நாள் வேலையில பேசி, அடியாய் நம்ம எதுக்கு இவங்களை சாமின்னு சொல்லணும், வாங்கடி ஒரே மாதிரி சேலை, சிவப்பு சேலை, ஓம் சக்தி பராசக்தி. அது புருஷன் சொல்லுவார், சாமி விரதம் விடலாமா? விடலாம் சாமி, இதோ வந்து விட்டேன் சக்தி. சாமி சக்தி சக்தி அந்த சாமியை பத்தி பேசிட்டு நீர்மலை அடி அடிக்க. ஓம் சக்தி பராசக்தி. ஐயா, கல்லா இருக்கக்கூடிய தெய்வத்தை கூட நீ கல்லுன்னு நினைத்து நம்ம கடவுள் என்று வணங்கு, உனக்கு அருள் பாலிக்கும், தவறில்லை. இந்துக்கள் வணங்கக்கூடிய கும்பிடக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும்
துடியானவை. நாம் முறைப்படி பக்தியோடு வணங்கலாம், நம்மளுக்கு அருள் தரும். இப்போ முருகன் கோயிலுக்கு போகிற ஆளுங்க பூரா நடந்து போகிறேன், காலில் செருப்பு இருக்காது. சொந்தக்காரர் கொடுக்குற பிஸ்கட்டு ரொட்டிலாம் பாதி நேரத்திலே நிறையா சாமியை காலி பண்ணிடுவேன். ஆனால் பொம்பளை அப்படி கிடையாது. அழகாக ஓம் சக்திக்கு போகும்போது வீடியோ கோச்சில் பூரா குத்தாட்டம் தான். ஆளுமா டோலுமா டிரைவர் ஓட்டிக்கிட்டே பார்க்குறேன், இந்த முண்டையில நம்ம சாச்சிருவாளுக உலையே. அவன் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பக்தி முத்திக்கிருச்சு. ஆனா ஆம்பளைய போனா செலவு எம்பிட்டா தங்க பாண்டி, 3000 போதும், 300 போதும். இருடா பிறகு திணிப்பல 200 ரூபாய்க்கு போய் பிடிங்கிட்டு வருவேன். 200 ரூபாய்க்கு எங்கே திண்டுக்கலோட திரும்பிடுவியோ குடரோட்டோட. அவன் சரக்க கணக்கு பண்றேன். ஆனா பொம்பளை ஆளு போச்சுன்னா 15000 ஆகும். வரும்போது லிப்டிக்கு பொட்டு, ஒட்டு மசுறு, கட்டை பைய அம்புட்டு வாங்கிட்டு வரும். புருஷனுக்கு ஒத்த சூட மிட்டாய் வாங்கிட்டு வர மாட்டேன். மேக்கப் செட்டு இருந்தா ஆமா நீ வாங்கி கொடுத்து அப்படியே தள்ளிடுவேன். பெத்ததாய் சொல்லும், கடுகு வாங்கிட்டு வாடா 2 ரூபாய்க்குன்னு. நீ வாங்குவியாக்க போறையா அறைய வா, கடுகு வாங்குவாங்க. அவன் ஐபிஎல் டோனி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு போ. இதே லவ்வரு போன அடிக்கிட்டு நீங்க நோட் பண்ணிக்கத்தா, இவங்களை விளக்க மாத்திர அடிங்க, லவ்வர் அடிக்க. சுரேஷ் எவனா சுரேஷ் இருக்காண்டா, ஆஹா சூப்பர் சூப்பர், நொறுக்குது மாடு புடி மாடு, ஒரு அண்டா அண்டா அண்டா. உட்காரு தீயா வேலை செய்யணும் சுரேஷ். ஏன்னா அவர் தான் மூட்டம் போடுறவர், தீயா வேலை செய்யணும். அவன் லவ்வர் அடிக்கும் சுரேஷ் மாதிரி ஆளுகளுக்கு. சுரேஷ் எனக்கு நைட்டி இல்லடா, உடனே இவன் சொல்லுவேன் எங்க அக்கா நைட்டியை தூக்கிட்டு வரேன். அப்ப அது பிறகு தண்ணி மட்டும் தெரியுது. சுரேஷ் எனக்கு ரீசார்ஜ் இல்லடா, 1.5 வருஷத்துக்கு பண்ணி விடுறேன்டா, காசுக்கு எங்க அப்பா வளர்க்குற கண்டுக்குட்டியை வித்துறேன்டா. காரணம் காதல் செய்யுங்க ப்ரோ, செய்யுங்க. சீமக்கரு தூர்ல பேண்டுக்கிட்டே செய்ய. வெளியே இருக்கும் போது இவங்க வீடியோ காலில் வெளியே இருக்கும் போதே லவ்வர்கிட்ட பேசியிருக்கேன். பக்கத்தில் ஒரு வயசான ஆள் பாவம், அவர் உட்கார முடியல, தூருக்கட்டையை பிடிச்சிக்கிட்டே வெளியே இருந்தவர். இவன் அவள் லவ்வர் சொல்லுது, ஒரு கிஸ் குடுறா. இவன் அந்த கிளவன் பண்ணிதான் வந்துருச்சோம். திருப்பி அடே போதும்டான் இருக்கேன் மாட்டாக்குன்னு அந்த ஆளு கருவலோட பிச்சு விழுந்து. ஏண்டா அவன் தான் எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இம்பல அவனையும் கொம்மலையும் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வெத்தலை எடுத்துக்கிட்டு இருக்கான்டா. வெத்தலை தங்கப்பாண்டி 100 கிராம் 50 கிராம் போடலாம். 3 கிலோ 3.25 கிலோ. அந்த ஆளு வாய பாரு, எந்தோ அவ வாசிக்கும் போது நத்தும் ஆப்பனூர் ராஜசேகர் அப்படித்தேன் கலை பட்டை கட்டையெல்லாம் அடிச்சு அவத்தாண்ட மேடல ஏறி உட்காந்து வரேன் தம்பி அப்படின்ட்டேன். வாண்டேன் நான் அடி பிச்சுறேன் நினைச்சேன். ஐயா மாதிரி ஆத்தா மாதிரி நான் தின்னுட்டேன். அதோட நாட வேணாம்ட்டாங்க அவத்தாண்ட. கருங்குளம் டிரைவர்கள் என்று சொல்வதை விட நம்மளை பாதுகாப்பாளர் என்று சொல்லுவேன். ஓட்டுநர்கள்லாம் பாதுகாப்பாளர். ஏன் தெரியுமா? நம்ம காசை கொடுத்துவிட்டு ராமேஸ்வரம் போகிறோம், பூரம் குடும்பத்தோடு பார்த்தா செல்லு ஒரு பக்கம் கிடக்கும், வேட்டி ஒரு பக்கம் கிடக்கும், சட்டி ஒரு பக்கம் கிடக்கும், நம்ம தூங்கிடுவோம். ஆனால் இரவு பகல் பாராமல் இந்த குடும்பத்தை பத்திரமாக சேர்க்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரை பணைய வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநரும் நான் 18ஆம் படி கருப்பனுக்கு அடுத்து உங்கள் பாதத்தை வணங்குறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா அதே மாதிரி என் ஓட்டுநர்களுக்கு அந்த வழி தெரியும். நிறையா பேர் சவாரி கூட்டு போகிறீங்க, உங்கள் சொந்தம் தான் சித்தப்பா சாப்பிட்டாரா, எங்கள் சித்தியை காணா, கிளவியை காணா, அது சோறு ஓட்டை இல்லாடான்னு இங்கே தேடுறீங்க. ஓட்டுநரை தேடுங்கத்தான். அவங்க வந்து வண்டியிலே இருப்பாங்க. நிறையா உறவுகள் மறந்து விடுறீங்க. நம்மளை மாதிரி அந்த உயிர்களையும் அடுத்து போகும்போது ஞாபகப்படுத்துங்க, என்னை பார்த்தா ஆத்தாக்கலாம். ஆனால் அவங்க பசின்னு சொன்னால் கூட நம்மளுக்காக கேட்க மாட்டாங்களே. பசிக்குது ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம், ஒன்றுக்கு இருக்க கூட உங்களை கேட்பாங்க. யாரும் பாத்ரூம் போகணுமா ஓரமாக நிப்பாட்டுவான்னு கேட்கக்கூடிய தாய் பிள்ளைகள்
தகப்பன் தம்பிகளாக பாதுகாக்கக்கூடிய ஒரே உறவுகள்னா ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள். ஓட்டுநர் சார்பாக டி பழனிமூர்த்தி. அப்புறம் என்னப்பா இது யாரு எழுதுனா விக்ஸு முட்டாய் மாதிரி கிளச்சி வச்சிருக்கீங்க. வா நீயே படிச்சு சொல்லுவாப்பேன். ஐயோ 500 ரூபா கொடுத்துட்டு அடுத்து வரமாட்டாங்க. கருங்குளம் பழனிமூர்த்தி, தேவா, ரமேஷ், வேலுமுருகன் அத்தனை ஓட்டுநர் சார்பாக ரூபாய் 501 என்னுடைய அன்பாலயத்துக்காக கொடுத்த அந்த நல்ல இதயங்களை வணங்குறேன். பெரும்பாலும் என்கிட்ட வர்றாள்லாம் யோசிச்சுட்டே வருவாங்க, நீ பின்னாடியே வர்றிய கண்ணி வைக்கிற மாதிரி என்ன. சாரி ப்ரோ, உங்களை ஒரு நகைச்சுவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட வர்ற ஆளுகள்லாம் வேட்டியை டைட்டாக கட்டணும், ட்ராயர் அவசியம். ஏன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னடா ப்ரோ ஒரு சாங்கு பாடுறேன். லவருக்கா பண்ணலாம். நம்பர் சொல்லவா? 97 00. டேய் மொத்தத்தில் நீங்க தமிழ்நாடு இல்லை வெளியே விடாங்க. ஆடு வச்சிருந்தேன் கள்ளிசேரியில ஒரு காலத்துல 1000 ஆடு வச்சிருந்தேன், 700 மாடு வச்சிருந்தேன், அழகு ரேசு தட்டு வண்டி வச்சிருந்தேன், 10 மரக்கா நெல்லு வச்சிருந்தேன், காசு திமுறனால கமதியில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். குடியாரம் பூரா பணத்து முறையில் அப்படித்தாண்டா செய்றேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிரு 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். ஆடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, ஆடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு, பொண்டாட்டி கொலுச வித்து பிரிதான அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுசை வித்து பீருத்தானே அடிச்சு புட்டு. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்கு அடிச்சு ஓசியில வாங்கி தர்றாங்கன்னு வெறு வயிற்றுல குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. அதிகமா தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிரு, அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு,
குடிக்கையில மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷம் எதுடா இருக்க இருக்க கொல்லுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட சாரை அடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுசை வித்து பட்டசாரை அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சதும் போதும் நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு உறவுகளா வேணும்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரச நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு புலியாயும் தலையாச்சு நன்றி நன்றி. கைதட்டின என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. இந்த கைதட்டின ஆளுக பூரா குடிக்காத ஆளுக, கைதட்டாத ஆளுக பூரா லைட்டாக நினச்ச ஆளுக. வாங்க போ கவுன்சிலர் ஐயா. கொல்லங்குளம் முன்னாள் கவுன்சிலர் பெருந்தகை கேஎஸ் காசிலிங்கம் திமுக மாவட்ட பிரதிநிதி சார்பாக ரூபாய் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 கொடுத்த கவுன்சிலர் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு முடை சிமுண்டுக்காக. காளீஸ்வரி ரேடியோஸ் உரிமையாளர் கணேசன் பழனி சார்பாக, பழனி முருகன் அண்ணன் தான் கணேசன், எல்லாமே ஒன்று. டீம் 46 சார்பாக ரூபாய் 201. என்னாச்சு தொண்டையில் கரப்பான் போச்சு? அது என்னடா தம்பி, அது என்னடா டீம் 46னா? அதுக்கு விளக்கம் கேட்குறேன் அண்ணே. ஏன்னா என் தம்பி எல்லாம் அடையாளம் டீம்ன்றேன். அவன் மனசுக்கு எது நல்லது படுதோ அதை செய்யுங்க. சில ஊரில் அத்தா நான் மாதம் 30 ஒவ்வொரு ஊரும் நாடகம் ஆடுறேன். நான் மெட்ராஸு இன்று மீன் சுருட்டி போகாத ஊரே கிடையாது. இருடா கொஞ்சம் நேரத்தில் மேலே வெள்ளைக்கட்டியை போட்டு விட்டோம்னா எறும்பு கடிச்சு தன்னால் வீட்டுக்கு போயிடுவேன். மொத்த கத்தையும் இங்கேயே கத்திட்டு போயிடுவேன். இருங்கடா, கட் அவுட்டில் வயசு பயில அடிக்கிறாங்க தான். எப்படி அடிச்சிருக்காங்க முருகா பார்த்தோம்லடா. அதே வந்து பார்த்துட்டு இல்லை, கட் அவுட் வசனம் அதான் பார்த்துட்டு இல்லை, மூடிக்கிட்டு போ. அந்த ஊருக்கு எவனாவது விருந்தாடி போவாத்தா அப்படி அடிக்கிறாங்க. ஆனால் என் தாய்மார்களை தான் இங்கே பார்க்குறேன். மருதங்கநல்லூரில் ஒரே மாதிரி சேலையை அது எடுக்க எத்தனை கடை ஏறி இறங்குச்சுகளோ. வாட்ஸ்அப்லேயே பேசியிருக்கோம். அதுலேயும் ஒரு ஒம்பளைக்கு லேசாக கரை பெருசாக இருந்தால் போச்சு, அவளுக்கு மட்டும் அகலமாக இருக்கு. நீ வர்றது இதுல இல்லவா, ஏன் மேவாலம் ஏறி வர்ற? என்ன அருள் முருகன் அவர் சார்பாக ரூபாய் 101. எந்த ஊர்னே? மருதங்கநல்லூர். அருள் முருகன் நன்றி நன்றி நன்றி. நோட்டீஸை படிப்போம். அதுக்குள்ளே கிழிச்சு விட்டேன், யாரும் கேட்டப்படாதுல்ல. ராதாகிருஷ்ணன் வந்து என்ன கிழிச்சாருன்னு. வடக்கே வளநாடு வள்ளிகுண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு
அடைச்சிட்டாண்டாம் 18ஆம் படி பெரிய கருப்ப என் கருப்பேன் பெட்டி வருதுடா மலநாட்டு தண்ணியில நீ மேநாட விட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை காக்க நீ கீநாடு அந்த அழகு மலை கோயில்ல இறங்கும் போது என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் மருதங்கநல்லூர் கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பாமா ருக்குமணி மற்றும் ருக்குமணி தம்பதி சமேத நவநீத கிருஷ்ணன் அஷ்டபந்த கும்பாசேவலாயை முன்னிட்டு இன்றைய தினம் மருதங்கநல்லூர் பெயிண்டர்கள் சங்கம் சார்பாக பேரையூர் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் மற்றும் சுத்து வட்டார கிராம பொதுமக்கள் அன்போடு இந்த பெயிண்டர்கள் சங்கம் நடத்தக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உருவத்திலே பெரிதாக இருந்தாலும் நான் சிரித்த ஒரு நகைச்சுவை நடிகன் யார் என்றால் என் அன்பு தம்பி தெம்மாங்கு புகழோன் நமது தொண்டி அருகாமல் உள்ள தினையொத்தூர் மண்ணின் மைந்தன் எம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 12 கிலோ எலும்பு, 6 கிலோ சதை, 2 லிவர், ஒரு செவரொட்டி, ஒரு கப்ளிங். ஒருத்தன் உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறான். காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆடல் அரசிகள் இன்னைக்கு அதுதான்டா சிரிவாட்டு எல்லா பேரும் சொல்லிட்டு நம்ம வேற எப்பயும் வாங்கிட்டோம். அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள், பழக்கத்திலையும் ஒழுக்கத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய அன்பு சகோதரிகள். ஆனா 2 பேரும் எவன் மூட்டாட்டின்னு தெரியல. ஏதோ குத்து மதிப்பா வாடகைக்கு எடுத்துட்டு வந்தே மருதங்கநல்லூர் காரகதான் பொறுப்பு. எனது அன்பு சகோதரிகள் மணப்பாறையை சேர்ந்த மீ அனிதா அவர்களோட நடன மங்கை, துவரங்குறிச்சியை சேர்ந்த ஏஎன் ரஞ்சிதா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த 2 அழகிகளுக்கும் என் அன்பு தம்பி பூசணிக்கா மண்டையன் ஒரு பாட்டு பாடு. அவ ஊரோர ஊரடிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சுனுதா முத்த முத்தந்தா. அவ ஊரோர ஊரடிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சுனுதா முத்த முத்தந்தா. அதை மட்டும் பண்ண முடியல என் மங்காளி, ஆசையத்தான் அடக்க முடியல, ஆசையத்தான் அடக்க முடியல. காசு வச்சா மட்டும் வாழலன்னா வீட்டுக்கு போயிரு. எங்க அண்ணன் நீ வா. ஆமா என் தம்பி, என் அன்பு தம்பி கோட்டமேடில் வசிக்கக்கூடிய என்பி செகன் என் அன்பு தம்பி சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய அன்பு தம்பி ஜெகன், ரொம்ப நன்றி ஜெகன். ஏன்னா என் தம்பி வண்டியில் தான் வந்தோம். நம்ம வண்டி வேலைக்கு போயிருக்கு மதுரைக்கு. ரொம்ப நன்றி தம்பி. காலையில் கொண்டு போய் நீ திண்டுக்கல்ல இறக்கி விட்டுரு. அவன் எப்பயே கிளம்பிடுவேன். திண்டுக்கல் போச்சுருந்தானே. இது என்னது? இழுப்புகுளம் லிங்கம் ஆட்டோ பிரதர்ஸ் டிராவல்ஸ் ஆரோ யூடியூப் சேனல் அன்பு தம்பி இழுப்புகுளம் தானடா. இந்த பிள்ளைய இழுத்துட்டே தருற வண்டூருட்டி மாதிரி. அது ஸ்டாண்டில் ஏறுது என்ன? அது என்ன பனைமரம் நினைச்சோ? உன் பல்லு மசுரப்பாரு நக்குனாப்புல இருக்கு. அன்பு தம்பி தண்டி கேமரா வச்சிருக்க 100 ரூபாவா தர்ற என்ன? வெக்கமயிறு இல்லை, காசு இல்லையா? காசு இல்லைன்ற அவனை முண்டமா உறிஞ்சு விட்டு அனுப்பலாம். எதுல விட்டேன்? வாயில. அந்த ஆள் வர வாயில் இஞ்சனோன்னு முக்குளி பேந்திரிக்கும் பாரு. 6 மணிய கலையரசு, பின்பாட்டி இசைமுரசு. தம்பி இந்த மருதங்கநல்லூர்ல எத்தனையோ நடிகர் வந்திருக்காங்கப்பா. ஆனா எத்தனையோ பெட்டிக்காரர்களும் வந்திருக்காங்க. என் தம்பி நீ பாடுற பாட்டுக்கு இங்க இருக்கிற ஆளு ஊரம் கைதட்டணும். இந்த அண்ணன் மனம் குளிர்ந்து நான் நிக்கணும்டா. சந்தோஷம். இதான்டா என் ஆசை. நீ கைதட்டு வாங்க விடா சிங்கா. என் அன்பு தம்பி
உண்மையிலேயே கைதட்டு வாங்குவேன். நம்ம சாமி கருப்பே இருக்காண்டா. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல் எக்கோ வச்சு கொஞ்சம் ஏத்த. ஹலோ ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும் ஹோய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்டு பார்த்தால சேத்தனைக்க தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே. வெறுந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் கொஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே. இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கு இன்னும் சோகக்கது புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே பண்ண பூஞ்சோளதானே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே பண்ண பூஞ்சோளதானே. வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேளதானே பண்ண பூஞ்சோளதானே. பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மொத்தமானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலி ரகமோ சேலை மனசுக்குள்ள விரியும். வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும். வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்டு பார்த்தால சேத்தனைக்க தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும்
இந்திய இராணுவத்திலே பணிபுரியக்கூடிய மருதங்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் வர முடியாத காரணத்தால் அவருடைய நண்பர்கள் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய நம்மளையெல்லாம் பாதுகாப்பது தமிழகத்திலே நம்ம குலசாமி கடவுளாக இருந்தாலும் நம்மளை அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடியது இராணுவம். அந்த இராணுவ வீரனாக பணிபுரிந்த இந்த சத்தியமூர்த்தி நண்பர்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான் கோடையடி குமரன், பாசத்துக்குரிய திறமைமிக்க கலைஞர்கள். ஏன்னா நாடக உலகம் எந்த துறையாக இருந்தாலும் மக்கள் மத்தியிலே பேர் வாங்கின நடிகர்கள் எப்படி வேணாலும் பிழைத்து கொள்வார்கள், வாழ்ந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மருதங்கநல்லூர் புண்ணிய பூமி, இந்த பெயிண்டர் சங்கத்தை பாதம் வணங்குகிறேன். எம்கேஆர் நன்றி நன்றி. ஏன்னா இவ்வளவு குடும்பம் ஒரு 15 நாளைக்கு இந்த காசை வச்சு குழந்தை குட்டியோட சாப்பிடுவாங்க ஆத்தா ஐயாக்களை. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. எல்லாத்துலேயும் திறமை இருக்கு தங்கப்பாட்டி, சரிதானப்போ? சூப்பர். நான் உன்னை பெருமையாக பேசிக்கிறீங்க, நீ வெத்தலையே விடலையாடா. சக்கு மொச்சக்கம். அன்பு சகோதரர் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். செல்வம். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். மாப்பிள்ளைய நம்ம முதல்லாம் விளையாட்டுக்கு பேசுவோம், என்ன அடித்து ஊரில் பேர் வாங்கிடுவேன்னு. ஆனால் அவரை பற்றி இன்னைக்கு உலகமே தெரியும். அதனால் என் அன்பு மாப்பிள்ளை வாசிக்கிறாப்பிள்ளைன்னா இந்த தம்பிகள்லாம் அவங்கள அறியாமல் ஆட்டம் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆல்ரவுண்டு யாருன்னா மாப்பிள்ளை மேலூர் அருகாமல் உள்ள சருகு வளையப்பட்டியை சேர்ந்த ஏஎஸ் சூர்யா. சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
ஆடல அடிங்க ஏமாத்துறீங்க. ஆட வைங்க இந்த பயலில். என்ன மாப்பிள? என் முண்டை சூத்தரிச்சு போறாம உட்காரு. தகப்பாண்டி ஒரே என்ன அடி அடிச்சாலும் ஒரே ஆட்டம் தான். அந்த அப்பா கொத்தனாரா இருப்பாரா, நூல் பிடிச்சி ஆடுறான்டா, கிளச்சிட்டான்டா, வெள்ளாடு மேய்க்கிறாரா, வெளிநாடா. உண்மையிலேயே கைதட்டலாமத்தா மாப்பிள்ளைக்கு. ஏன் வந்ததுலேருந்து பொம்பளையால சொல்றீங்க? எல்லா ஊர்லேயும் கூட்டத்தில் நம்ம தான் வேணும்னு கேட்குறதே அதுக்கு தான்டா. ஆமாம், அதனால அதுக்கு தான்டா நம்ம முக்கியம். ஆம்பளை ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மூச்சா பேசுவேன். பாப்புனா ராதா 7 வருஷம் வந்துட்டான்டா, அவர் என்ன தந்தான். பொம்பளைய ஒரே போடுறேன், அவர் தான் வேணும்னு. எங்கள் ஆத்தாக்க இருக்க வரைக்கும் இந்த எம்கேஆர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. நீ காசை நல்லா போய் வசூல் பண்ண, கடா போட்டி எடுத்துட்டு வந்து வா. ஃபைனான்ஸ் சிட்டிஸ் மகேந்திரன் தம்பிமார்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக என் அன்பு தம்பிகள் சார்பாக 501. நன்றி நன்றி மகேந்திரன் தம்பிகள், எனக்கும் அவர் அண்ணன். உடையநாதபுரம் திவ்யா ரேடியோ சார்பாக 101 90 ரூபா இருக்க 10 ரூபாங்க. ஓ போய் வார்ம் அப் பண்ணிட்டு வா, 10 ரூபா எனக்கு வரணும். நன்றி நன்றி. நான் என்ன பேங்க்லேயே வேலை ஆக்குறேன். என்ன ப்ரோ இங்கே சின்ன பிள்ளை வெல்லாமல் வீடு போய் சேராது. அவன் சிரிக்கிறேன் பார். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளை அமைத்துக்கிட்டு இருக்காரு. இவர் பேரை மட்டும் எல்லா ஊர்லேயும் வைக்க மாட்டாங்க. ஊருக்கு 100 கண்ணை இருக்கலாம், முறி இருக்கலாம், கருப்புசாமி இருக்கலாம், தங்கப்பாண்டி இருக்கலாம், இந்த இவன் பேர் கூட இருக்கலாம், மணிகண்டன் கூட. ஆனால் இவர் பேரை சொல்லும்போது நீங்கள் சிரிக்கக்கூடாது யாருமே. தாளக்காரு பேர் என்ன தெரியுமா? நீலகண்டன். அது தென்னை மரமே பிடிக்கிருச்சாடா. நீலகண்டன் சீன் தாளம். என்ன ப்ரோ உன்னை சொல்ல சொல்ல அறிவே இருக்காதா? பேரு சொல்லும் போது இந்தா இரு தொடச்சுக்கிறேன். இரும்பு கிலோ எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? தேஞ்சு போச்சுன்னா அப்புறம் யாரு தோணுவா? இந்தா இது இல்லை இருடா. அவ்வளோதான், போய் ப்ராக்டிஸ் பண்ண போ. பேர் சொல்லும்போது சத்தமே வரக்கூடாது போ. அடுத்து நீ இப்படி போட வேணா, பேர் சொன்ன உடனே உன் பாக்கெட்டில் போட்டுக்க. சாமி அழைக்க போறேன். என் கரு பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா, கருங்குளம் சொந்த ஊரு, காளீஸ்வரி மைசெட்டு ஊரெல்லாம் பாட்டுதான், அதுக்கு காளீஸ்வரி மைசெட்டு இதுதாம்மா. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா, மண்டல மாணிக்க முருகன் தானையா.
குச்சாக் சாக் சிச்சின் குச்சாக் சாக் ஆப்ரேட் பண்றதுல திறமைதான் ஐயா குச்சாக் சாக் சிச்சின் குச்சாக் சாக் காளிச்சேரி மைசன் அருங்குளம் சொந்த ஊர் நூறாண்டு வாழ வேணுமா. நன்றி. நின்ன போலையா? சரி, நீ போக கூடாது. நம்ம ப்ரோ என் பணம் பொட்டியே, என் லலிதா சுள்ளரியே போக கூடாது. தேனி சின்ன மன்னூர் அவனா அவன் பாரு என்ன ஊன்றேன். தேனி தர்மலிங்கம், தேனி ஆவண்ணா தர்மலிங்கம் ஆடு வளர்ப்பவர் சங்கம் சார்பாக ரூபாய் 201. ஒரு குட்டி வித்தா 500 ரூபா வச்சு வைக்காம வைப்பாரா என்ன ப்ரோ? இன்னும் 300 ரூபா வாங்கிட்டு வா ப்ரோ. போறையா உன்னை காசை வெட்டி போடவா? முடியும். நன்றி நன்றி தேவா. மைசெட் சூப்பர். வாழ்த்துக்கள். காளீஸ்வரி கருங்குளம், எங்கள் அன்னை மண்டலமாணிக்க முருகன், அத்தனை பேத்துக்கு நன்றி. இங்கே இந்த நாடகம் பெரும்பாலும் யூடியூப் தம்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில ஊரில் மறைக்குது, ஓரமாக போடுங்கன்னு அவங்கள சொல்கிறீங்க. அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆதி காலத்தில் நம்ம ஐயா பாட்டை மூட்டையில் இந்த ஊரில் திருவிழா வச்சாங்கல்ல, அதை யாராவது இத்தனை கடை வெட்டினாங்க, இத்தனை மைசெட்டு கட்டினாங்க உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இந்த தமிழகம் உள்ளவரை, இந்த உலகம் உள்ளவரை, இந்த மருதங்க நல்லூரில் இந்த பெயிண்டர் சங்கம் சார்பாக நாடகம் வச்சாங்கன்ற அழியாமல் வைத்திருக்கிறது இந்த யூடியூப் சேனல் தான். அதனால தம்பிகளுக்கு கொஞ்சம் இடமும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை நான் சொல்லலை, யூடியூப்பில் பார்க்குற எல்லா கிராமத்தாரர்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பிகள். என் அன்பு தம்பி 3 பேருமே தம்பி தான். இவன் என்னடா அப்படியே இருக்கேன் அந்த குஞ்சு மாதிரி முகரையில். ஆனால் உனக்கு பொண்ணு கிடைச்சாக்க கல்யாணம் பண்ணல, தாலி கட்டும் போது சிரிக்கி சொல்லியிருப்பேன் கேமராமேனு ஈஸின்னு இருப்பேன். அப்படி டேப்புலாம் பிறண்டு விழுந்து வெட்டுறான்டா, கொத்துறேன். அன்பு தம்பி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற தம்பி முருகன் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலாங் கிராமத்தைச் சேர்ந்த என் அன்பு தம்பி தங்கப்பாண்டி அவர்களே, இங்கிட்டு இழுப்புகுளம் கிராமத்தைச் சேர்ந்த அவங்க பேர் எப்படி வச்சிருக்காங்க, மூத்திரத்தை குடி மச்சான் மொட்டு உண்டை மச்சான். வணக்கம் மச்சான். மச்சான் சேர பிரட்டி விடுங்கடா. ஆரோ, இது என்ன ஆரோனா? யூடியூப் சேனல் அன்பு உள்ளதுக்கு நன்றி நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்களே இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் மருதங்கநல்லூர் யாதவ பொதுமக்களும் பெயிண்டர்கள் சங்கம் இந்த நாடகத்தை அழைத்திருக்கிறார்கள். அத்தனை மக்களையும் நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் கோமாளித்தனத்தை விட்டு பவுடர் போட்டதுக்கு அப்புறம் நான் மாறவே மாட்டேன். அந்த பவுடர் அளிக்கிற வரைக்கும் இந்த மேடையில் எப்படியாவது உங்களை சிரிக்க வைக்கணும் அந்த நோக்கத்தோடு 19 வருஷமாக பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு பபுன்னா எம்கேஆர் தான். எங்க வாத்தியார் எனக்கு அப்படி ஒரு குருநாதர் கிடைத்தார். எங்க வாத்தியார் மாதிரி எத்தனை பேத்துக்கு வாத்தியார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எங்க வாத்தியார் அன்று நரிக்குடியில கஷ்டப்பட்டு அவர் தான் உழவை வச்சு சோறு ஆக்கி எனக்கு சாப்பாடு ஓட்டு பாடம் சொல்லி கொடுத்தார். எங்க வாத்தியார் அன்னைக்கு சொன்னார், நான் இன்னைக்கு உனக்கு பாடம் எழுதுறேன், இந்த பாடம் தமிழகத்தில் இருக்க மக்கள் பூரா உன்னைய மிகப்பெரிய ஒரு நடிகன் ஆக்குவாங்கன்னு சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழனுக்கும் இந்த எம்கேஆர் என்று சொல்லக்கூடிய 3 எழுத்து கோமாளி தெரியும். தெரிய வைத்தவர் எனது புனித கடவுள் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிற நான் பிறந்த ஒரு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெத்த தாய்க்கு மிஞ்சி யாரும் என்னைய பொறுத்தளவு பெரிய ஆள் அல்ல. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் அவர்களை வாழ வைக்க முடியும். காரணம், அழிக்க முடியாத அழியாத அந்த நாடக கலையும் எனக்கு அன்பும் தோள் கொடுக்க என் தமிழன் இருக்க வரை எம்கேஆர் ஓய மாட்டேன். நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் மருதங்கநல்லூர் போன்று இருக்கக்கூடிய தமிழகத்திலே லட்சம் ஊர் இருக்கு எனக்கு பாசத்தை கொடுக்க. அத்தனை கிராமத்தில் உள்ள மக்கள் ஆசியோடு
இன்று நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ளே போனால் மருதமணி ஒரு பக்கம் பொண்டாடி ரவிகளுக்கு காலை பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த 2 பொம்பளையும் பேசிக்கிட்டு இருக்குங்க, நான் போய் தள்ளி விடுறேன். அதே மாதிரி இந்த நேற்று வள்ளிரம நாடகமா அதில் நீங்கள் சொல்லலாம், போயிட்டு வள்ளியை வர சொல்லு, நாரதரை வர சொல்லு, ராஜாவாட்டை வர சொல்லுன்னு. இதில் ஒன்றுமே சொல்ல முடியாது. நீ என்னை விளக்கமாத கொண்டு எரிஞ்சால் நான் தான் திருப்பி வருவேன், விடிய விடிய நான் தான் வருவேன். பஸ்ஸு கிடைக்காத முதலத்துல சுற்றுனது மாதிரியே நானே அப்படி சொல்கிறான். நான் மொத்தத்தில் மேடையை தூக்கிடுவேன். இருந்தா தானே நாடகம் நடத்துவிய. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே புள்ள குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி, படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடக்குன்னு கொட்டி படக்குன்னு சிறையில் அடைச்ச முருகன் சாமி, படக்குன்னு சிறையில் அடைச்ச முருகன் சாமி. பசியாய் இருக்குன்னு அவ்வை பழத்தை பிறக்கி திண்ட அவ்வை கிளவியிடம் சுட்ட பழம் உனக்கு வேணுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று அறிவை புகட்டிய முருகன் சாமி. ஏ முருகன் சாமி, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, விலைவாசி எல்லாமே தான் ஏறி போச்சுப்பா. விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா. இப்போ முக்கு முக்கு போராட்டம் நடக்குதாப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, தமிழ்நாட்டு பாவங்களை நீக்கி விட்டு போப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்போ. நல்ல நல்ல ஆளையெல்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க. முந்தி நல்ல நல்ல ஆளையெல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயலோட உலகமாப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாவங்களை நிக்கி விட்டு போப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, நான் உள்ள போயிட்டு அப்புறமா வாரேன்ப்பா. ஒண்ணுக்கு எல்லாரும் போயிட்டு வந்து உட்காருங்கப்பா, உள்ள போயிட்டு அப்புறமா வாரேன்ப்பா. சல்லோமியா சல்லோமியா, சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழ மீன காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா, சுண்ட கஞ்சி சோறுடா,
அது அன்சான்சி